சின்ன பொண்ணு, அப்ப நம்ம இவ்வளவு நேரம் சாப்பிட்ட பழம் பூரா மருந்து அடிச்சதா? ஆமாக்கா, நம்ம சாப்பிட்ட திராட்சை பழம் பூரா பூச்சி மருந்து அடிச்சது. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் புருஷனை நான் பார்க்கணும். சாவ போறேமோ? உம்மா குந்தாணி, நீ மட்டும் அடி சாவ போற? நம்ம எல்லாரும் சேர்ந்து தாண்டி சாவ போறோம். உன் பேச்ச கேட்டு தானே வந்தோம் சின்ன பொண்ணு. இப்படி எங்களை கூட்டு வந்து கொல்ல பாக்குறீங்க. நாங்கள் ரெண்டு பேருக்கும் உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? ஏக்கா, நான் என்னக்கா செய்வேன்? கனவா கண்டேன் மருந்தடிச்சு திராட்சை பழத்தை பூரா இப்படி சாப்பிட்டுட்டு பரலோகம் போவோன்னு. நேரம் ஆவ ஆவ தலை வேற சுத்துதே. ஏன் தம்பி? அவனுக்கு காது கேட்காது. இன்னைக்கு எல்லாரும் போய் சேர வேண்டியதான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவனையும் காணோம். அப்ப இன்னைக்கு நம்மள காப்பாத்த யாருமே வரமாட்டாங்களா? உமா, நீ என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? இந்த கேடிக்கிட்ட கேரக்டர் ஊட்டுக்கிட்டே அடிக்கலாம் பாட்டி. இப்பதானே நம்மள கூட்டிட்டு வந்தது. நான் பாட்டுக்கு 7 100 நாள் வேலையை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிருப்பேன். என்னைய கூட்டு வந்து எவ்வளவு பெரிய இதுல விட்டுருக்கா. என் நாலு முடி என்னைய போட்டு ஏன் இந்த அடி அடிக்க? மயக்கமா வருது. என்னைய எப்படியாவது காப்பாத்துங்க. ஏ கீதாக்கா, அடிக்கிறத நிறுத்துங்க. ஏதாவது யோசிப்போம். உன்னையும் சும்மா விடக்கூடாதுடி. நீ என்னைய கூட்டு வந்து சாவடிச்சவ தானே. உன்னைய எப்படி நான் சும்மா விடுவேன்? இந்த 4 முடிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. சொல்லுடி சொல்லு. எதுக்குடி ரெண்டு பேரும் என்னை கூட்டு வந்து கொல்ல பாக்குறீங்க? என் மாமா அனாதையே நிப்பான்டி. சின்ன பொண்ணு, இந்த அக்காவை பூடி. சின்ன பொண்ணு என்னைய போட்டு இந்த அடி அடிக்காவோ? நான் என்ன செய்வேன்? ஏன் 4 முடி, அவளை அடிக்காதீங்க. என்ன பண்ணாலும் யோசிப்போம். விட்டுட்டி கைய. கூட்டு கலவணிக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை கொல்ல வாட்டி பாக்குறீங்க. தெரியாம இந்த கிரேப்ஸ் தோட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒரு ஈக்காக்காவை கூட காணோம். ஏன் நிறுத்துங்கம்மா. ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்துங்க. அங்க பாருங்க, அந்த தண்ணியை பூரா வயிற்று முட்டை குடிச்சு எல்லா விஷத்தையும் கக்கணும். ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். வயிறு முட்டை தண்ணியை குடிச்சு நம்ம சாப்பிட்ட அந்த பூச்சி மருந்தை பூரா கக்கணும். வாந்தி எடுத்தாதான் எல்லாம் சரியாகும். வாங்க. என்ன எதுக்கிட்டே பேசிக்கிட்டே நிக்கிறீங்க? ஓடுங்க. ஐயோ, இந்த அசிங்கத்தெல்லாம் பார்த்தாலே தண்ணி குடிக்க தோண மாட்டேங்குது. ஏட்டி உமா, உயிர் முக்கியமா சுத்தம் முக்கியமா? உயிர் தான் முக்கியம். குடிங்க டீ. எப்படியாவது அவ்வளவு தண்ணியும் குடிச்சு வாந்தி எடுத்துடணும். அம்மா கடவுளே, என்ன நடக்குதுங்க? சின்ன பொண்ணு கீதாக்கா, தண்ணியை குடிக்கிறத நிறுத்துங்க. உமா குந்தாணி, சுத்தத்தை பார்க்காத தண்ணியை எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சு கக்கு எல்லாத்தையும். அடக்கி இருக்கீங்களா? நிறுத்துங்கடி தண்ணி குடிக்கிறத. என்ன பூச்சி மருந்து டின்னு இங்க கொண்டு வந்து கழுவிட்டு இருக்கா? அட கடவுளே, இவ்வளவுலாம் சேர்ந்து நம்மள பாடிக்குள்ள ஏத்தி புதைக்காம விட மாட்டாளுங்க. ஏன் 4 முடி, உன் கூட சேர்ந்து நானும் தானே அந்த தண்ணியை குடிச்சேன். அந்த பையன் கழுவி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டாக்கா. அவ்வளவுதான், நான் செத்துருவேன். என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கீதக்கா, நீயாவது பரவாயில்ல, பிள்ளையே பெத்துட்ட. நான் பாருக்கா, ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு வந்தவ. இங்கேயே டேரா போட்டு என் நிலைமை இப்படி ஆயிட்டு. எனக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். விடக்கூடாதுடி. அந்த பாரு, அந்த தண்ணியை போய் குடிப்போம். குடிச்சு எப்படியாவது உயிர் பழைக்கணும். நெஞ்செல்லாம் எரியுது. எப்படி உமா நீ மட்டும் இப்படி ஓடுற? எக்கா, 2 பேரும் நீ சேர்ந்து தூக்கிட்டு போங்கக்கா. நடக்க கழியல. நீ அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்து சாவு. ஏக்கா, சுத்தமான தண்ணிக்கா. ஃபர்ஸ்டே இங்க வந்து குடிச்சிருக்கலாம். அடிக்கலாம். இந்த தண்ணியை குடிச்சிட்டு எப்படியாவது உருண்டு உருட்டாத வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும் டி. வழிய விடு சின்ன பொண்ணு. உமா, வாயில ஓரமா நுரத்தல்லது உமா உனக்கு. ஏக்கா, தண்ணியை குடிக்கிறத நிறுத்துங்க. அங்க பாருங்க ஒருத்தன். போச்சு, இதுக்கு நான் விஷத்தை குடிச்சே செத்துருவேன். எவனோ கால் கழுவிட்டு போறான். ஐயோ கருமம். இதுக்கு மேல என்னால போராட முடியாது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நாங்களே உங்களுக்கு ஃப்ரெண்டா வருவோம் கீதாக்கா, கவலைப்படாதீங்க. சங்கல மிதிச்சு சாவடிச்சிருவேன். சாட்டி கடட்டி. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உங்க 2 பேத்துக்கு என் கையால தாண்டி சாவு. மயக்கமா வருது. அட கடவுளே, யார் இந்த 3 லேடிங்க படுத்து கிடக்குறது? எல்லாம் ஒரு மாதிரி மயங்கில கிடக்குது. என்னாச்சுன்னு தெரியல. மை காட், எல்லாருக்கும் வாயில நுரத்தலி போய் இருக்கு. உங்களுக்கு என்னமா ஆச்சு? அண்ணே அண்ணே, இந்த கிரேப்ஸ் தோட்டத்துல பூச்சி அடிச்ச மருந்து தின்னுட்டோன்னே. பூச்சி மருந்து குடிச்சிட்டோம். நல்லா இருப்பீங்க. புண்ணியவா போவோம். புண்ணியவனே, எங்களை காப்பாத்துங்க. இந்த திராட்சை தோட்டமே என்னோடது. எப்படிமா நீங்க பாட்டுக்கு அசால்ட்டை வந்து சாப்பிட்டீங்க? அண்ணே அண்ணே, நல்லா இருப்பீங்க. காப்பாத்துங்கண்ணே. தெரியாம தின்னுட்டோம். நாங்க சாப்பிட்டதுக்கு வேணா பைசா கொடுத்துடுறோனே. அவ்வளோலாம் மயங்கிட்டாவோனே. என்ன நல்லா இருப்பீங்க. மகராசன் காப்பாத்துங்க. ஏம்மா, வண்டியிலையாவது ஏறுங்க. உங்களை இழுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு கழியல. ஏம்மா, நான் பொழைப்பேனா சாவேனான்னு தெரியலையே. ஏட்டி சின்ன பொண்ணு, யமனெல்லாம் என் கண் முன்னாடி வந்துட்டு போறாரு டி.
அண்ணே வண்டியை இப்படியே உருட்டிட்டு போறியா அண்ணே? என்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் சேர? கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாம்மா? ஏன் இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டு கிரேப்ஸை தின்னுட்டு சாவ கிடைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். நீரியாயா இப்படி மருந்து அடிச்சு எங்களை கொல்ல பாத்தீரு? கிரேப்ஸ்ல இப்படிதான் மருந்தை ஊத்தி வியாபாரம் பண்றீங்களா? என்னம்மா என் தோட்டத்துல வந்து கிரேப்ஸை பூரா தின்னுட்டு என்கிட்டே இப்படி அதிகாரமா கேள்வி கேட்குறியா? பூச்சி மருந்து அடிக்கிறது எதுக்கு? பூச்சி பட்டு பழம் பூரா வீணா போயிடக்கூடாதுன்னு பூச்சி மருந்து அடிச்சு நல்லா பாதுகாத்து வைக்கிறோம். உங்களுக்கு மக்களுக்கு கொண்டு வந்து கடையில் கொடுக்கும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு கழுவிட்டு சுத்தபத்தமாக தான் கொண்டு வந்து கொடுப்போம். அது தெரியாம இப்படி என் தோட்டத்துக்கு வந்து திருட்டுத்தனமா தின்னுட்டு என்ன கேள்வி கேட்குற? நியாயப்படி பார்த்தா உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும். ஐயோ பாவனும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் 4 முடி வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிட. நம்மளே சாவு கிடக்கும். எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் என்னை எப்படி கூட்டிட்டு போறாரு? உமா ஏதாவது பேசுடி. உயிரோட இருக்கியா செத்து போயிட்டியான்னு தெரியலையாட்டி? தொண்டையெல்லாம் அடைச்சிட்டு சின்ன பொண்ணு. எரியுது எனக்கு. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. அண்ணே யார் அண்ணே? மண்ணில் உண்ணாட்டம், உன்னை கண்டாலே நெஞ்செல்லாம் புண்ணாட்டம். ஐயோ கடவுளே, உனக்கு கண் இல்லையா? நாளைக்கு என் புருஷன் வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேனே. இப்படி என்னைய ஒரேடியா மேல அனுப்புறியே நியாயமா? எல்லாத்துக்கும் இந்த கடவுள் தாண்டி காரணம். கடவுளே எல்லாம் என் வீதி. இப்படி அல்பாயுசுல போகணும்னு எனக்கு எழுதி இருக்கு. அது என்னம்மா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடந்தா கடவுள் காரணம்ங்கீங்க, பிடிக்காத விஷயம் நடந்தா விதி காரணம்ங்கீங்க. தான் மட்டும் எதுக்குமே காரணம் இல்லை, அப்படிதானே? பண்ற தப்பெல்லாம் மனுஷங்க பண்ணிட்டு கடவுள் மேலேயும் விதி மேலேயும் பழிய போட வேண்டியது. உமா குந்தாணி வாயை மூடுட்டி. என்ன தெரியாம சொல்றா. சீக்கிரம் ஓட்டுங்கண்ணே, சீக்கிரம் போங்கண்ணே. கொஞ்சம் கொஞ்சமா எங்க உயிர் காத்தோட கரைஞ்சிக்கிட்டு இருக்குண்ணே. என்ன செலவு எங்கேயோ இடிக்குது. இன்னும் இந்த மாசம் முடியறதுக்கு 10 நாள் இருக்கும். அதுக்குள்ளேயும் கையில இருக்க காசு பூரா கரைஞ்சிட்டு. இன்னும் எத்தனை பேருடா இந்த மாசத்துல கல்யாணத்தை வைப்பீங்க? வாங்கின சம்பளம் பூரா மொய் எழுதியே காலியாயிரும் போல. போன் அடிக்கி புது நம்பரா வேற இருக்க. ஹலோ, யாரு? ஹலோ சார், நாங்கள் ஷெரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். உங்கள் ஒய்ஃப் கீதா இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? என்ன ஆயிடுச்சு? என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? பூச்சி மருந்தை குடிச்சிருக்காங்க சார், அட்மிட் ஆயிருக்காங்க. ஷெரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. பூச்சி மருந்து குடிச்சிட்டாளா? ஐயோ, நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ணலையே. காலையில நல்லா தானே போனா. நம்ம வீட்டில் அவ தான் பிரச்சனையே பண்ணுவா. இவன் என்னத்துக்கு பூச்சி மருந்து குடிச்சா? 100 நாள் வேலைக்கு போறேன்னு தானே சொல்லிட்டு போனா. இந்த அம்மா என்ன ஏதுன்னு கேட்கக்கூடிய வச்சுட்டாவுல. நம்ம பொண்டாட்டி இப்பெல்லாம் பூச்சி மருந்து குடிச்சிட்டு சாவுற ஆள் கிடையாது. என் உயிரெல்லாம் வாங்கிட்டு என்னைய மேல அனுப்பிச்சு விட்டுட்டு தான் அவ சாவான்னு நினைச்சேன். என்ன பிரச்சனை என்னன்னு தெரியலையே. ஏங்க இந்தாங்க டீ. கூடு அம்புஜம். பிள்ளை குடிச்சாலா? ஆமா ஆமா, அவளாம் குடிச்சிட்டா. நீங்க குடிங்க. இந்த சூடு போறமா எப்படி? போதுமா போதும். அவசர அவசரமா ஆபீஸுக்கு கிளம்பும்போது சுட சுட கொண்டு வந்து தருவா. வீட்டில் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிக்கும்போது ஆறி போன டீயை கொண்டு வந்து தாரா. இதில் வேற சூடு போதுமான்னு கேள்வி வேற. ஏங்க என்ன சொன்னீரு நீரு? ஒன்றும் இல்லைம்மா. இல்ல இல்ல, எதை சொன்னீரே? ஒன்றும் இல்லை அம்புஜம். போ, முறுக்கு ஏதாவது கடந்தா எடுத்துட்டு வா. என்னமோ சொல்லிவிட்டு ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்லங்காரு. எம்மா, இந்த வீட்டில் ஒன்றும் வாயை திறக்கிறதுக்கு வழி இல்லை. என்ன கண்ணு, நல்லா படிக்கியா? எப்பா படிக்கவே கஷ்டமா இருக்கு. ஒண்ணுமே மண்டையில ஏற மாட்டேங்குதுப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம், ஈஸியாக படிச்சிடலான்னு சொன்னாலுவோ. 12ஆம் கிளாஸ் முடிச்சு காலேஜுக்கு போனால் அதை விட நிறைய தானே படிக்க வேண்டியது இருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்கணும். ஸ்கூலை மாதிரி ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க மாட்டாவோ, நல்லா ஜாலியாக காலேஜில் விளையாண்டுட்டு இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ பாரு, ஸ்கூலே தேவையில்ல போலப்பா. இந்த காலேஜில் வந்து மாட்டிக்கிட்டு நான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா படிக்கணும் கண்ணு. அப்போ தான் உன் வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும். நிறைய படித்து நல்ல வேலைக்கு போகலாம். எக்குடியில் பிறப்பினும் யாவராயினும் அக்குடியில் கற்றவரே சிறந்தவர். அதனால் நல்லா படித்தாதான் மதிப்பு. நல்லா படிக்கண்ணு. ஆட்டும்பா படிக்கேன். எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இவ்வளோ வசதி இல்லை படிக்கிறதுக்கு. காலம் கடந்த பிறகு தான் இந்த வார்த்தைக்கு மதிப்பே புரியுது.
எப்படியாவது என் பிள்ளைகள் 2 பேரையும் கஷ்டப்பட்டாது படிக்க வச்சிடணும். மாணிக்கனே, வா சேகரு, ஏன் இப்படி ஓடி வர? அம்புச்சிக்கா, நீங்க வீட்டுல தான் இருக்கீங்களா? கீதா உங்க கூட தானே 100 நாள் வேலைக்கு வந்தா? ஆமா தம்பி, என் கூட தான் வந்தா. ஏன் என்னாச்சு இப்படி பதட்டப்படுறீங்க? என்னக்கா என்னாச்சுன்னு என்கிட்ட கேக்குறீங்க? எப்ப என் கூட தான் வந்தா, அப்புறம் இடையிலேயே இந்த சூப்பரண்ட் பொம்பளை ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகுது, ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகுதுன்னு சின்ன பொண்ணு உமா கீதா 3 பேரும் சேர்ந்து எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாளுவோ. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சு வரதுக்குள்ளேயும் அங்கேயும் ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாளுவோ போல. விளையாட்டு பிள்ளைகள் தானே வீட்டுல போய் இருக்கும் போல அப்படின்னு நானும் லட்சுமி யோசிச்சுட்டே வந்துட்டோம் வீட்டுக்கு. அவ இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லக்கா, யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இருந்து போன் அடிச்சு உங்க பொண்டாட்டி பூச்சி மருந்தை குடிச்சிட்டா அட்மிட் ஆயிருக்காவோ அப்படின்னு போன் வந்துச்சு. அடியாத்தே, என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாக்கா, இப்படிதான் போன் வந்துச்சு. ஒன்னும் புரியல, அதான் அடிச்சு பேருண்டு உங்ககிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். எதுவும் அவங்க சண்டை போட்டாலாக்கா? இல்லையப்பா, ஒரு சண்டையும் போடலையே. இந்த பிள்ளைங்க நல்லா தானே போச்சு. சின்ன பொண்ணு உமா கிட்ட எதுவும் கேட்டியா? அவ கூட தான் போனா. இல்லக்கா, அங்கெல்லாம் போகல, நேரா இங்கதான் வந்தேன். கொஞ்சம் என் கூட வாங்கக்கா. வாங்க தம்பி, மாதிரி சின்ன பொண்ணுகிட்ட போய் கேட்போம். அவ 3 பேரும் சேர்ந்து தான் போனா, அவ ஜோடி போட்டுக்கிட்டு. அடியாத்தே, இந்த பிள்ளை இப்பெல்லாம் பண்ற ஆள் இல்லையே. அம்புச்சி இரு, நானும் பைக் எடுத்துட்டு வரேன், ஆஸ்பத்திரியில் போய் பார்ப்போம். நீங்க வண்டி எடுத்துட்டு வெளில வாங்க, இந்த பிள்ளை வீட்டுல இருக்கா என்னன்னு பாத்துட்டு வரேன். வேலைக்கு வந்து கூட இருக்க மாட்டாளுவோ, எங்கேயாவது ஊருக்கு அடி சுத்ததுக்கு தான் அலையிறாளுவோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ.